ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ல் சிட்டி ஃபிஷிங். கைஸ், இன்றைக்கி நம்ம முள்ளக்காடு பீச்சில் ஒரு கொடுவா மீன் பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாளாக பெஞ்ச மழையில் பாதை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆபத்தாலாம் இல்லை, ஆனால் ஒரு வலிக்கிட்டு ரொம்ப சறுக்கிட்டே தான் இருந்துச்சு. சிரமப்பட்டு நாங்கள் போனோம். போகிற பாதையிலேயே 2 பேர் திரும்பிட்டு இருந்தாங்க. என்னென்னு விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடல் நல்லா பெருக்கு ஏறி இருக்குது, உள்ளே எங்களால் போகவே முடியல அப்படின்னாங்க. நாங்கள் பாதி தூரம் வந்ததுனால வேறு வழி இல்லை, போயிடுவோம். தண்ணி லோ டைடுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு நல்ல பாதை இருக்கும் அப்படின்ட்டு நானும் செல்லவும் முடிவு பண்ணி போயிட்டோம். அங்கே வேறு யாருமே இல்லை. பாதையுமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போனோம். ஆனால் கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. தெளிவாகவும் இல்லை, கலங்களாகவும் இல்லை. கடல் கருப்பாக ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கடலில் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி கலங்கியிருந்தாலே ஊழியும் கொடுவாவும் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் அதிகமாக இந்த இடத்துல கொடுவா பிடிச்சதில்ல, ஆனால் நிறைய கிராசிங் இருக்கும், கொடுவா கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக பவளப்பாறைகளாக இருக்கிறதுனால நிறைய மீன்கள் இருக்க வாய்ப்புகள் இருந்துச்சு. கரையிலேயே நிறைய மணலை சுற்றிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நமக்கு ஊழி வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நானும் செல்லவும் போகும்போதே லூர்ஸ் எடுத்து மெதுவாக தான் போட்டுட்டு போனோம். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வலையும் இருந்துச்சு, மீன் வலையும் போட்டிருந்தாங்க. சரி, அவங்க எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு நானும் அவனும் மெதுவாக தான் போட்டுகிட்டே போனோம். போய் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு. என்ன மீனே தெரியாது. வழக்கமாகவே கொடுவா அடிச்சதுன்னா நல்லா ஒரு ஓட்டம் ஓடும், அந்தளவுக்கு ஓடவே இல்லை. போய் அப்படியே நின்று மெதுவாக தான் வந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு 4-5 கிலோ பேரை கூட அடிச்சிருச்சு. அதான் இவ்வளோ ஃபைட் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு மரக்கட்டை மாதிரி தான் வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா பாறை மீன் மாதிரியும் இல்லை, ஊழி மீன் மாதிரியே தான் இருந்துச்சு. கடைசியில் பக்கத்தில் வந்த பிறகு தான் பார்த்தோம் அது கொடுவா. எங்களுக்கு இன்றைக்கி செம லக்கு. அந்த லூர் பார்த்திங்கன்னா 260 ரூபாய்க்கு ஒரு சைனீஸ் லூர் தான். இப்போ இந்த லூர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ட்ரிபிள் ஊக்கு உள்ள லூரும் இருக்குது, டபுள் ஊக்கு உள்ள லூரும் இருக்குது. ரெண்டுமே சிங்கிங் லூர் தான். ரெண்டுமே 250-260 தான் வரும். ஆனால் செம ரிசல்ட்டு. அவன் இன்றைக்கி செல்வம் யூஸ் பண்ண டேக்கிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமானோ அல்வியோ 10 ஃபீட் ராடும், பயோனியரோட ரெக்ஸோ 5000 ரீலும், ப்ரைடு பார்த்தீங்கன்னா ஜோஃபோட 8X 38 பீட் ப்ரைடு 0.23 mm தான் யூஸ் பண்ணால். ரொம்ப சேஃபாக அழகாக லேண்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்குள்ளேயும் பிடிச்சிட்டேன் ஐயா. என்னையா அது? ஊழியா பாறையா? எனக்கு என்னமோ ஊழி தான் நிறைய கிடக்கும் போது தோணுது. கடலை பார்த்தா அப்படிதான் தெரியுது. எங்க மீனே காணோம். ஊழி தானா? மெதுவாக இங்கிட்டு வந்துட்டு மணல் சரியான மணல் இல்லை. கரைக்கு வந்துட்டா. எங்க நிக்குது மீனே காணாம. உழப்பவே இல்லையே. என்ன மீனே தெரியலையே கடைசி வரைக்கும். அங்கிட்டு போயிட்டா. பாறையா இருக்குமோ? இந்த அந்த இதில் உழப்புது. ஆமா. கொடுவா மாதிரி தெரியுது. கொடுவா கொடுவா கொடுவா. என்னப்பா இது? வேற லெவலு. சேடா போட்டீங்க. 100க்கே எடுத்துட்டா. இரநூத்தறுபது 100 ராஸ்கல். அவன் கரைக்கு வந்துட்டு போறான். எப்படி எடுத்துச்சு கொடுவா? எங்கிட்ட வச்சு எடுத்துச்சு. செம தரமான சம்பவம். 260 ரூபா 100. அந்த ஒன்று இன்னைக்கு சம்பவம் ஆகி போச்சு. சரி, ஸ்பிட்டரிங் பிளேயர் எடுங்க உட்காந்து. அப்புறம் போஸ்ட் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். கொண்டாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். வாயில் நல்லா ஏறி கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன். நீ ஸ்பிட்டரிங் பிளேயர் எடுங்க. லைனில் பார்த்துக்கிறேன். எப்படியும் 4-5 கிலோ இருக்காது. நல்லா ஏறிட்டு பாருங்க. முள்ளி செம்மையா ஏறிட்டு. அதான் கொடுவா. ஐயோ, நானும் இன்னும் ஒரு 100 சேடா போடுவேன். பக்கத்தில் எடுத்தா லாங் எடுத்துச்சா? அப்படியா? அது மீன் அடிச்சுட்டு அவரு நீங்கள் எங்கே சொன்னாலும் அங்கே நம்ம தான் ஆகணும். அமுக்கிட்டு எடுங்க. அமுக்குங்க. செவில் அமுக்கிங்க. அப்படி விட்டிங்கன்னா துள்ள தான் செய்யும். அமுக்கிக்கங்கய்யா. அதெல்லாம் ஒன்றும் செய்யுது. நீங்கள் அமுக்கலைன்னா தான் அது ஜம்ப் பண்ணும். செவ்வளோ பிடிச்சிக்கோங்க. அமுக்கு எடுங்க. தூளூரா பழமாக ஏறி இருக்க. சரி, இது எடுங்க. ரிப்பர். அழகு கண்ணை பாருங்க. சரி, நாளைக்கு நம்ம வீட்டில் கொடுவா கறி இருக்கு. கைஸ், 260 ரூபா 100. இங்கிட்டு கேட்டுங்க. நல்ல சைஸ். ஆனால் ஊழி சூப்பர். எல்லா சைடும் போட்டா கொடுங்க. எவ்வளோ பெருசு. ஃபோட்டோ எடுத்துருமா? அப்படியே ராடை பிடிங்க. செல் எடுத்துரு. நான் நினச்சிட்டே நீ கூப்பிடானோன்ட்டு. ஐயே, ரீலு. வந்தோம் 5 நிமிஷத்துலேயே பிடிச்சிட்டாங்க.
அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க. சூப்பர். ரைட்டு, அப்படியே இந்த லூரையும் காமிச்சிருவோம். ஊக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. அது ஒரு இது ஒட்டியிருக்கு பாருங்க. லீவியோ. ஆ செம. நல்ல ட்ராக் ஆகிட்டு போனால் சவுண்டு கேட்குது. கேட்குதா? ஆ ரைட்டு. சரி, பையில் போடுங்க, கடைசியில் கழுவிக்கிறோம். என்ன பண்ண, கொடுவா கறி திங்கணும்னா பையெல்லாம் தானம் பண்ணி தான் ஆகணும். மணலை ஃபுல்லாக கரையிலே கிடக்குதுடா. சென்னையாக இருக்கு, சென்னையாக இருக்கு. அப்படி தான் தேவைங்க. எப்போ தின்னு தின்னு கொழுப்பு தான் கிடப்பான். நல்லா போடுங்க. இப்போ கழட்டிட்டா? ஆமாம், இல்லை அப்படியே வச்சு போடலாம்ல, வேண்டாமா? அது சரி. ஐயோ, தலையில போடணுங்க. நீ நீந்தி போகிறதுக்கா? ஆய் கொண்டு அடிக்கான் ரேஸ்கில். அடிக்கும். கரையிலே எவ்வளோ மணல் கிடக்கு. துள்ளுதா? அந்த சென்டருக்கு கொண்டு போயிடும். அங்கே சென்டருக்கு போயிடும். அங்கே வச்சு போட்டு விடும்.